வளர்ச்சியும் வாய்ப்புகளும் தொடர, தமிழும் தமிழகமும் தலை நிமிர மோடியின் கேரண்டி இருக்கு. இனி பயம் எதற்கு? அதிமுக பூரா பேரும் துறவுல பண்ணான், ஒட்டுமொத்தமா துறவு பண்ணாங்க. திமுக வேலை பார்த்தாங்க, என் கூட பயணம் பண்றது நைட்டு போய் அவனுக்கு வேலை செய்யுது. 70 சீட்டு ஜெயிச்சு காரணம் என்ன? பிஜேபி இருக்க போய் தானே. அவங்களால தானே சார் நீங்க ஜெயிச்சீங்க, உங்களால எப்படி சார்? அப்படி சொல்ல முடியாது. எல்லா கூட்டணி இருந்தால் தனிச்சு பாரு. இல்ல 3% இருக்கவங்கள நம்ம இவ்வளவு பெருசா பேசணும்னா, கொஞ்சம் 3% இருக்கவங்கள எவ்வளவு அது கூட்டணி என்பதுதான் நீங்க பார்க்கணும். இதுல வந்து தொய்வு தான் அதிமுகவுக்கு முழுமையான தொய்வு. ஏன் அப்படின்னு சொன்னீங்கன்னா, தனிமரம் தோப்பாகாது. தேமுதிக வந்து நீங்க வந்து அது ஒண்ணும் இல்லாதது. மகா கூட்டணி பிஜேபி தான் அமைச்சு, திமுக தானே சார் அமைச்சிருக்காங்க. அது ஏற்கனவே அங்கிட்டு இருக்கவங்க தானே, ஜால்டா கோஷி அவங்க இருக்கவங்க தானே, வேற யாருமே புதுசா ஒருத்தரும் போகலையே. பொது தொகுதி ரிசர்வ் தொகுதி வேணும்னு சொல்லி நினைச்சாரு, கொடுத்தாங்களா? உங்களை அங்க என்ன லெவல்ல வச்சிருக்காங்க? அப்படிதானே வச்சிருக்காங்க. நீங்க கேட்டதே தென்காசி மட்டும் தானா? இல்ல 4 தொகுதி கேட்டோம், பொது தொகுதி சேர்த்து தான் கேட்டோம். அவங்களுக்கு இந்த நேரத்தில் கூட்டணி தர்மத்தை காக்கணும். இப்படிதான் எல்லாருமே ஒண்ணு அதே அளவுகோல் அவங்களுக்கும் பொருந்தும். நீங்க ஏன் சார் தாமரையில போட்டீங்க? எனக்கு பிடிச்சிருக்கு, போடுறேன். மோடியை பிடிக்கும், பிஜேபி பிடிக்கும். பிரதமரே இல்லாவிட்ட போய் இந்த பாராளுமன்றத்தில் போய் இவங்க என்ன யார்கிட்ட போய் பேச போறாங்க? நான் பேசுவேன். கூட இருக்கவங்களையே பாஜக அழிக்க பாக்குதுங்கிற ஒரு குற்றச்சாட்டை என்டி அலைன்ஸில் தான் நான் இருக்கிறேன். என்ன அழிச்சாங்க? இவருக்கு அப்படியே ஒன்றும் இல்லையே. இவர் 24 இப்போ எலெக்ஷனுக்கு முந்தின மாதம் வரைக்கும் இங்கே தான் இருந்தார். சாமி அவர்கள் பிரதமர் மேல பல குற்றச்சாட்டுகளை வைக்கிறதுக்கு காரணம் இன்னும் பட்டியல் சாதிலிருந்து வெளியேற்றாதது தான். அவர் அரசியலுக்காண்டி பேசுவார். அவர் அரசியலுக்கு நாளைக்கு பிஜேபி ஓடி வந்துருவாரு. தேவேந்திரோட அரசாணை வாங்கின 40 வருஷம் கழிச்சு கிடைச்சிருக்கு, அதுக்கு நன்றி வேண்டாமா அந்த ஆளுக்கு? வெளிப்படையா கேட்கணும்னா, தென்காசி தொகுதி அவர் கொடுக்கல என்ன போனாரா? தமிழ்நாட்டில் உள்ள எத்தனை தொகுதிக்கு ஓடி போக வேண்டியதானே? 6 முறை போட்டியிட்ட தொகுதி சார். அவர் 6 முறை ஜெயிச்சிட்டாரான்னு கேட்கிறேன். வணக்கம், இது தி டிபேட். நான் தினேஷ். சிறப்பு நேர்காணலில் இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்தின் தலைவர் திருமிகு ஜான் பாண்டியன் அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம். தென்காசி நாடாளுமன்ற தொகுதியில களமிறங்குனீங்க, களம் எப்படி இருக்கு? ரொம்ப பிரமாதமா இருக்கு. எல்லா மக்களும் என்ன அரவணைச்சு நல்ல தாமரைக்கு ஓட்டு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. நானும் கேட்டுக்கிட்டு இருக்கேன். மோடி மேல எல்லாருமே ரொம்ப அஃபெக்ஷனா இருக்காங்கிறத நான் அந்த கண்கொள்ளா காட்சி. அதோட மட்டும் இல்லை, என் மக்கள் சகோதரர் அண்ணாமலை அவர்களுடைய பயணம் என்பது மிகப்பெரிய ஒரு எழுச்சியாக இருக்குது. 2 சேரும்போது மகிழ்ச்சியாக தான் இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்களோட அதிமுக இருந்திருந்தா பெட்டரா இருக்குங்கிறத தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருந்தீங்க. பட் ஆனால் களத்தில் இப்போ அதிமுகவையும் சேர்த்து எதிர்கொள்ளும் போது உண்மையாலுமே களம் பெட்டரா இருக்கா? அதிமுக இருந்திருந்தா அவங்க ஈஸியாக வேலை முடிஞ்சுக்கணும்னு நான் எதிர்பார்த்தேன். அவங்க வந்து வரலங்கும் போது நம்ம அவங்கள வந்து நினைக்கக்கூடாது இல்லையா? இது களம், தேர்தல் களம். அவங்களுக்குன்னு ஒரு இது மாசு வச்சுருக்காங்களா இல்லையான்னு அவங்க போக இந்த எலெக்ஷனில் தான் தெரியும். நாங்கள் கண்டிப்பாக வந்து பிஜேபி தான் வெற்றி பெறும். இப்போ உங்கள் கூட என்டிஏ அலைன்ஸ்லேயே கூட இருந்து கடைசி வரைக்கும் நட்புறவோடு இருந்த கிருஷ்ணசாமி அவர்கள் இதே தொகுதியில் அதிமுக சார்பில் ரெட்டலை சின்னத்தில் போட்டிடுறாரு, நீங்கள் தாமரை சின்னத்தில். அப்போ ஆப்வியஸ்லி உங்களுக்குள்ள ஒரு ஓட்டில் ஒரு ஸ்பிரிட் இருக்கும்ல. இப்போ டாக்டருக்குன்னு கொஞ்சம் ஓட்டு இல்லைன்னா சொல்ல முடியாது, இருக்குது. அதிமுக ஓட்டு இருக்க தானே செய்யுது. நான் வந்து களப்பணி செய்த தேவேந்திர குல வேளாளர்கள் அதிகமாக இருக்காங்களே இந்த பகுதியில். நான் வந்து 40 வருஷமாக களப்பணி பண்ணேன். நன்றி உள்ள மக்களாக இருப்பாங்கன்னு நம்பி தான் அந்த தொகுதியில் நிற்கிறேன். ஏன்னா அதுக்கு முன்னாலாம் தேவேந்திர குல மக்கள் எப்படி இருந்தாங்கன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். நிறைய வில்லேஜஸ்லாம் எவ்வளோ கொடுமையில் இருந்தாங்க, அதெல்லாம் மாற்றி இன்றைக்கி எல்லாருமே ஒரு மகிழ்ச்சியாக இருக்கிறத பார்க்கும்போது நிச்சயமாக எனக்கு தான் முக்கால் எல்லாமே வாக்களிப்பாங்கன்னு நம்பியுள்ளார். இப்போ உங்கள் 2 பேர்த்துக்கும் அந்த ஓட்டுங்கிறது பிரியும் போது திமுக ரொம்ப சுலபமாக வெற்றி பெற்றுங்கிற ஒரு பார்வை இருக்கு. அது திமுகவுடைய கனவு. ஏன்னா திமுக வரக்கூடாதுன்னு மக்கள் பேச ஆரம்பிச்சிட்டாங்க, திமுக காரங்களே பேச ஆரம்பிச்சிட்டாங்க. திமுக காரங்க வந்து எதுவுமே செய்யலை, தொகுதி மக்களுக்கு ஒரு சின்ன துளி கூட எந்த உதவியும் செய்யலை, எந்த இதுவும் செய்யலை. 5 வருஷமாக வந்து இதுக்கு முன்னால் நின்ன சகோதரர் தனுஷ் நின்னார், எம்பியாக இருந்து ஜெயிச்சு. தொகுதி மக்களை பார்த்ததே இல்லை, எங்கே போனாலும் கேட்குறாங்க. வந்ததும் இல்லை, ஜெயிச்சாரு, போனாரு, அதோட சரி. இப்போ வரைக்கும் ஸ்டில் நாங்கள் எங்களுக்கு சாதகமாக இல்லாத சில தொகுதிகளை வந்து கூட்டணிக்கு ஒதுக்கி இருக்கிறத திமுக கூட்டணியில் பார்க்க முடியுது. அப்படி பார்த்தா தென்காசி தொகுதியை அவங்க கூட்டணிக்கு மாறி ஒதுக்கலையே, வேற ஒரு வேட்பாளரை போட்டிருக்காங்க, இருந்தாலும் கூட்டணிக்கு ஒதுக்கலையே. போய் ஜெயிச்சிட்டோம், பணம் கொடுத்தா கடைசியில் ஜெயிச்சிடலாங்கிற மைண்ட் ரைட்டில் இருக்கிறாங்க. கடைசி 3 நாளில் பணம் கொடுத்தா அந்த மக்கள் ஓட்டு போட்டுருவாங்க அப்படிங்கிற ஒரு கெட்ட இடத்துல இருக்காங்க. அது ஒரு காரணமாக வச்சுக்கிட்டு அவங்க பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காங்க. அதான் உண்மை ரீசன், வேற எந்த ரீசனும் கிடையாது. நீங்கள் தென்காசிக்காரரு
இருந்தாலும் தென்காசி தொகுதியில நம்ம போட்டியிடணும்னு ரொம்ப தீவிரமா நீங்க கேட்டதற்கு காரணம் என்ன? இது நம்ம நம்ம பிறந்து வளர்ந்து ஓடி ஆடி பிறகு எனக்கு சொந்த ஊர் பக்கத்தில் இருக்க சிவனார்குளம். இங்கே இருக்கிறது யாதவ சமுதாய மக்கள் நாங்கள்லாம் அண்ணன் தம்பி தான். மாமா மச்சான் அண்ணன் தம்பி அப்படி தான் நாங்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். அது ஒரு பெரிய பல்க் ஓட்டு. அது தேவேந்திர ஓட்டாட்டெல்லாம் பெரிய ஓட்டு இருக்குது. தேவர் சமுதாயம் இன்னைக்கு நான் டிடிவி அண்ணனை ஓபிஎஸ் அண்ணா வந்த பிறகு ஒட்டுமொத்த தேவர் சமுதாயம் வெறியோடு இருக்கிறாங்க. பிஜேபியை கொண்டு வரணும், அது இன்னைக்கு கொண்டு வரணும், ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்காங்க. அதெல்லாம் பார்க்கும்போது கண்கொள்ளா காட்சியாக இருக்குது. டிடிவி அவர்களை இவ்வளோ சிரமங்களுக்கு உள்ளாக்குனதும் பாஜக தாங்கிறது அந்த தேவர் சமூக மக்களுக்கு தெரியும்ல. அப்படி நீங்கள் எதிர்பார்க்க முடியாது இல்லையா? அரசியலில் எதுவும் நடக்கலாம் இல்லையா? நட்பும் உண்டு, எதிர்ப்பும் உண்டு. அரசியல் நிரந்தர நண்பரும் இல்லை, எதிரியும் இல்லை. அந்த கான்செப்டில் நீங்கள் அப்படி பார்த்தீங்கன்னா அது சரியாக இருக்கா இல்லையா? இன்றைக்கி அதே பிஜேபி தானே இப்போ தேனியில் நிற்கிறாரு. அண்ணன் ஓபிஎஸ் நிற்கிறாரு ராமநாதபுரத்தில், பக்கத்தில் நயினா நாகேந்திரன் நிற்கிறாரு, நான் இங்கே இருக்கிறேன். இப்போ எல்லாரும் ஒட்டுமொத்தமாக கூட்டாக சேரும்போது அது வெற்றி தானே. அப்படிதான் நீங்கள் பார்க்கணும். யார் பலமான கூட்டணின்னு நினைக்கிறீங்க? இங்கே பிஜேபி இல்லையா? இல்ல, இங்க பாஜக அதிமுக கூட்டணியை பொறுத்த வரைக்கும் யாரு பலமான கூட்டணின்னு நினைக்கிறீங்க? ஏன்னா கிருஷ்ணசாமி அவர்கள்ட்ட அந்த கேள்வியை முன்வைக்கும் போது மற்றவங்கெல்லாம் ஒரு பூத்துல 100 பேர் இருக்காங்களான்னு தெரியல. அதிமுக மாதிரியான ஒரு பெரும் கட்சி இருக்கு, புதிய தமிழகம் கட்சி இருக்கு, தேமுதிக இருக்கு. ஆனா பாஜக கூட்டணியில நிறைய நம்பர் பார்ட்டிஸ் இருக்காங்க, அவங்களுக்கு பூத்துல ஆனா நம்பர்ஸ் இருக்கானா தெரியலங்கிறாரு. அது ஒரு தவறான முன்னுதாரணமாக பேசுறாரு. அதிமுகவுக்கு இருக்குங்கிறத வச்சு அவர் எல்லாரும் சேர்ந்துருந்தா அதிமுகவுக்கு கூட்டணியும் நிறைய இருந்திருக்கும், இல்லைன்னு சொல்லலை. இதில் தொய்வு தான் அதிமுகவுக்கு முழுமையான தொய்வு. ஏன் அப்படின்னு சொன்னீங்கன்னா, தனிமரம் தோப்பாகாது. புதிய தமிழகம் மட்டும் வச்சு நீங்கள் ஒரு அதிமுக புதிய தமிழகம் ரெண்டை தவிர வேற என்ன இருக்கு? தேமுதிக நீங்கள் அது ஒன்றும் இல்லாதது. அவர் அண்ணன் விஜயகாந்த் இருக்கும்போது இருந்த மாசம்லாம் இப்போ பாஜக கூட்டணிக்கு இழுக்க போராடின ஒரு கட்சி தானே சார்? இல்லை, அப்படி நம்ம சொல்லலாம். யார் வேணாலும் நீங்கள் வரலாம், நாளைக்கு அவர் வரலாம், யார் வேணா வரலாம். ஆனால் அவங்க எடுத்த முடிவு என்னன்னா, தேமுதிகவில் நிச்சயமாக தென்காசி பாராளுமன்ற தொகுதியில் ஆட்கள்லாம் கிடையாது, சுத்தமாகவே கிடையாது. அதிமுகவில் இருக்காங்க, கேடர்ஸ் அதிகமாக இல்லை. ஏன்னா எல்லாருமே பிரிஞ்சுட்டாங்க. இப்போ அண்ணன் டிடிவிட்ட போயிட்டாங்க, அண்ணன் ஓபிஎஸ்ட்டு போயிட்டாங்க, அதெல்லாம் அதிகமாக உடஞ்சிருச்சு. அப்போ இவர் எப்படி போய் புதிய தமிழக நிர்வாகிகளை வச்சுட்டு இவர் செய்யுங்க? புதிய தமிழகத்துக்கு மட்டும் இங்கே கேடர்ஸ் இருக்காங்க, ஒரு சில பகுதியில் இருக்காங்க. அப்படி பார்த்தா மூத்த தலைவர் நான் தான், தாய் தலைவர் நான் தான், மக்களுக்காக சேவை செய்த நான் தான். இவர் இடைச்சர்கள் தானே, 1996 வந்தவர் தானே. அதுக்கு முன்னால் 74 கிட்டத்தட்ட 85, 86, 87 கிராம வில்லேஜஸ்லாம் தெருவா போய் பிரச்சாரம் பண்ணி மக்களை உருவாக்கினது நான் தானே. இந்த நன்றிமா மறந்துடுவாங்க, மறக்க மாட்டாங்க, நம்பிக்கையோடு இருக்கிறேன். ஏன்னா இவர் இடைச்சர்களில் வந்தது அது சன் டிவி மூலமாக அந்த கொடியங்குளம் கலவரத்தை வச்சு பூஸ்ட் பண்ணி அப்படி வந்தவர் தான். அதனால அது ஒரு பெரிய விஷயமா நான் எடுத்துக்கல. இல்லை, 2 கட்சியின் தலைவர்கள் ஒரே தொகுதியில மோதுறீங்களே. அரசியலில் யார் வேணாலும் நிற்கலாம்ல, கட்சி தலைவர் நிற்க கூடாது சட்டத்தில் இருக்கா? இல்ல நான் சட்டத்துல ரெண்டுமே ஒரு பிரச்சனை ஏற்படும். அரசியல்ல யார் வேணாலும் நிற்கலாம். அதில் அவர் நிற்கிறாரு, அவர் அதிமுக நிற்கிறாரு. முதல்ல ஒரு ஸ்டண்ட் அடிச்சார் பார்த்தீங்களா, நான் சுயேட்சையில் நிற்க போகிறேன், நான் அதிமுக கூட்டணி, நான் என் சின்னத்தில் நிற்க மாட்டேன்னு சொல்லி. அதுக்கப்புறம் ரெட்டலையில் நான் நிற்போங்கிறார். அதனால ஒரு குழப்பத்திலே நிற்கிறாரு. இந்த குழப்பவாதிக்கு மக்கள் ஓட்டு போடுவாங்கன்னு மக்கள் தான் முடிவு எடுப்பாங்க. ஏன் அவர் கூட்டணியிலேருந்து போனார்னு நினைக்கிறீங்க? அது அவரை தான் கேட்கணும், ஏன் போனாருன்னு. கூட இருக்கவங்களையே பாஜக அழிக்க பார்க்குதுங்கிற ஒரு குற்றச்சாட்டை அது அது தவறானது. நல்லா 10 வருஷமா அவங்களோட தான் இருக்கிறேன், என்டி அலைன்ஸில் தான் நான் இருக்கிறேன். என்ன அழிச்சாங்க? இதற்கு அப்படியே ஒன்றும் இல்லையே. நாங்கள் அவங்களோட தான் பயணம் பண்ணிட்டு இருக்கோம். இவர் 24 இப்போ எலெக்ஷனுக்கு முந்தின மாதம் வரைக்கும் இங்கே தானே இருந்தார். திடீர்னு ஓடுனது காரணம் அவரை தான் நீங்கள் கேட்கணும். ஏன் நீங்கள் இங்கேருந்து போனீங்கன்னு கேளுங்க. 2024 வரைக்கும் எங்களோட தான் இருந்தார், 24 வரைக்கும். எண்மண் எண் மக்கள் யாத்திரை திமுகவின் ஊழல்களை அம்பலப்படுத்த அந்த மாதிரியான ஒரு பயணம்னு தான் சொல்லி எங்களை எல்லாத்தையும் கூப்பிட்டாங்க. ஆனா பாஜக வளர்ச்சிக்குன்னு அதை பயன்படுத்தினதும் அண்ட் தென் அதுல கூட்டணி கட்சிகளான அதிமுக புதிய தமிழகமோட அழிவெல்லாம் அதை நோக்கி அந்த 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 யாத்திரையினால நடக்குதுங்கும் போது நம்மளுக்கே துரோகம் பண்றாங்களோங்கிற ஒரு மனநிலை. நீங்க எண்மண் எண் மக்கள் பாரதிய ஜனதா கட்சியை வளர்ப்பதற்காக நடத்தப்பட்ட ஒரு பெரிய இதுதான், இல்லைன்னு சொல்ல முடியாது. அவரால் வளர்ந்துருக்கா இல்லையா? எத்தனை % ஓட்டு கூடி இருக்குது? பிஜேபியை வளர்த்துக்கு மாநிலத்தினுடைய கடமை இல்லையா? அதான் அவர் செஞ்சிருக்கிறாரு. இதுல என்ன தப்பு வந்துருச்சு? இதுல புதிய தமிழுக்கு என்ன வேலை இருக்குது? அதிமுக என்ன வேலை இருக்குது? ஒண்ணுமே இல்லையே. ஒரு மாநில தலைவர், பிஜேபியுடைய மாநில தலைவர் சகோதரர் அண்ணாமலை அவர்கள் மக்களுடைய எழுச்சியை உருவாக்குறதுக்கும் அந்த கட்சியை வளர்க்கறதுக்கும் அவர் பாடுபட வேண்டிய கடமை இல்லை, அதை செஞ்சாரு. இல்லை, என்ன தப்பு? இவங்களுக்கு என்ன பிரச்சனை இல்லை? ஒண்ணுமே இல்லையே. இங்க களம் எப்பயுமே தமிழ்நாடு அரசியல் திமுக vs அதிமுக தானே சார்? திமுக மேல ஒரு திமுக இப்பதாங்க வந்துச்சு. திமுக போன 5 வருஷம் தான், அதுக்கு முன்னால திமுக வரவே இல்லையே.
பணத்தினால் மக்களை வியாபாரம் 67ல இருந்து திமுக தானே சார்? 67ல இருந்து திமுக தானே சார்? இங்க தென்காசி தொகுதியா? இன் ஜெனரல் தமிழ்நாட்டுல சொல்றேன். அது அரசியல்ல வந்து நிரந்தர எதிரியும் இல்லை நண்பன் இல்லை மாதிரி திமுக வரும், அதிமுக வந்துச்சு. அது இப்படி மாறி மாறி ரெண்டு கட்சிகளும் வந்து உண்மைதான், இல்லைன்னு சொல்ல. புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் இருக்க வரைக்கும் திமுக வரவே முடியல. அதே மாதிரி புரட்சித் தலைவர் அம்மா இருக்க வரைக்கும் அவங்க எட்டி கூட பார்க்க முடியல. இப்போ இரண்டு பேருமே இல்லை. இதாக பிரச்சனை அதிமுக பீஸ் ஆயிடுச்சு. பீஸ் ஆனல முதல்ல டிடிவி அண்ணனை வந்து வெளியில் போனது பெரிய வருத்தத்துக்குரிய விஷயம்தான். அதிமுக வெளியில் போனது போன பிறகு அவர்கிட்ட எல்லாமே மேக்சிமம் போயிட்டாங்க. அதோட மட்டும் இப்போ ஓபிஎஸ் வந்து அதிமுக இருந்தார், அவரையும் அவங்க கழட்டி விட்டாங்க. அவங்களாம் என்ன ஓட் ஷேர் இருக்குன்னு பார்த்தோம்ல சார் கடந்த காலத்துல. யாரு ப்ரூவ் பண்ணாங்க? எடப்பாடி பழனிசாமி தானே ப்ரூவ் பண்ணாரு. அப்படி சொல்ல முடியாதுல்ல, எப்படி ப்ரூவ் பண்ண முடியும்? 3% ஓட்டு யார்ட்டு இருந்துச்சு? 75 சீட் யார் ஜெயிச்சா? 70 சீட்டு ஜெயிச்சு காரணம் என்ன? பிஜேபி இருக்க போய் தானே, கூட்டணி நாங்கெல்லாம் இருக்க போய் தானே. கூட்டணி தாங்க சீட்ஸ் வாங்க முடியும். தனியா அவங்களால தானே சார் நீங்க ஜெயிச்சீங்க. உங்களால எப்படி சார்? அப்படி சொல்ல முடியாது. எல்லா கூட்டணி இருந்தால் தான் தனிச்சு நிப்பாரா? புதிய தமிழ் ஒரு கட்சின்னு அவர் சேர்ந்திருக்காரு, 2 பேர் தான் இருக்கா, வேற யாரு இருக்கா கூட்டணி? எஸ்பிஐ சொல்றீங்க, எஸ்பிஐ எங்க இருக்கு? அமைப்பு எங்க இருக்கு? அமைப்பு அது கட்சி கிடையாது, அது ஒரு அமைப்பு. அந்த அமைப்போட சேர்ந்துட்டா மக்கள் அமைப்பு. எம்எல்ஏக்கள் சட்டமன்றத்துக்கு பாஜக காரங்க போனது நாங்க போட்ட பிச்சை அப்படின்னு சி.வி. சண்முகம் சொல்றாரு. அவர் சொல்றது தவறு. இவருக்கு அவங்க பிச்சை போட்டாரா, அவரு இவருக்கு பிச்சை போட்டாரா நான் சொல்ல வரல. எல்லாரும் சேர்ந்து கூட்டணி தர்மத்தை காப்பாற்றி எல்லாரும் சேர்ந்து கடைசியாக வேலை செஞ்சுதான் அதிமுக ஆச்சு. அண்ணன் எடப்பாடி அவர்கள் மட்டும்தான் அதில் அதிமுக மட்டும் மூலதனமாக இருக்கலாம், பெரிய கட்சி. அது என்டிஆர் அலையன்ஸுடைய தலைவராக தான் இருந்தார். தமிழக தலைவர், தமிழக தலைவர் என்டிஆர் அதிமுக தலைமையிலான கூட்டணியில என்டிஆர் அலையன்ஸ் தான். அதுல எல்லாரும் சேர்ந்து தான். அவர் மட்டும் வந்து நின்று வாக்கு சதவீத அடிப்படையில அதிக வாக்கு. இப்போ 3% போயிடுச்சு இல்ல, 3% போனதுனால தான் திமுக ஆட்சிக்கு வந்துச்சு. யாருடைய ஓட்டு கால்குலேட் பண்ணி பாத்தீங்களா? இல்ல 3% இருக்கவங்கள நம்ம இவ்வளவு பெருசா பேசணும்னா 3% இருக்கவங்கள எவ்வளவு? அது கூட்டணி என்பதுதான் நீங்க பார்க்கணும். 1% கூட இருக்கட்டும், அது ஒன்னா சேர்ந்ததான் சக்தி பவர். அந்த 3% இருந்துச்சுன்னா திமுக இந்த திருப்பு அழிஞ்சிருக்கும். அந்த 3% கிட்ட யார் பிரிச்சா? அண்ணன் டிடிவி தானே பிரிச்சாரு. அவர் பிரிச்சதுனால தானே அதிமுக வர முடியல. அப்ப கூட்டணி தான் முடியும்னு சொல்றேன், தனியா நிச்சயமா வர முடியாது. திமுக தனியுமா நிக்குமா? ஜனநாயக அடிப்படையில கூட்டணிங்கிறது வந்து கூட்டணி தர்மத்தில் எவ்வளவு பெரிய கூட்டணிகள் சேருதோ அதன் அடிப்படையில் அப்படி அமைச்சுக்கப்பதான் மெகா கூட்டணி பிஜேபி தான் அமைச்சிருக்கு. திமுக தானே சார் அமைச்சிருக்கு. அப்படி அது ஏற்கனவே அவங்ககிட்ட இருக்கவங்க தானே, ஜால்ரா கோஷி அவங்க இருக்கிறவங்க தானே, வேற யாருமே புதுசா ஒருத்தரும் போகலையே. அவங்க ஏற்கனவே வச்சிருக்காங்க, அப்படி தக்க வச்சிருக்காங்க. ஜால்ரா கோஷி நம்ம சொல்லலாமான்னு தெரியல. இல்ல தக்க வச்சிருக்காங்க, அவ்வளவுதான். அது எப்படி எடுத்துக்கலாம் சரி. வாக்கு சதவீதம் ஆமாங்க, ஜால்ரா கோஷி ஏன் சொல்லக்கூடாது? திமுக தப்புன்னா என்னைக்காவது கம்யூனிஸ்ட்காரங்க பேசியிருக்காங்களா? விடுதலை சித்த பேசியிருக்குதா? யாருமே 12 மணி நேர வேலை தொடர்பான பிரச்சனைகள்ல கம்யூனிஸ்ட் போராடின அளவுக்கு வேற யாரும் போராடினாங்களான்னு தெரியல. கம்யூனிஸ்ட் இல்லையே போராடினான்னு சொல்றீங்க. கம்யூனிஸ்ட் அவங்களுக்காக தான் சார் அந்த பிரச்சனையில இருந்து வேற ஒரு நிலைப்பாடு எடுத்தாரு. வேங்கை வயல்ல கடைசி வரைக்கும் திருமாவளவன் அவர்கள் போராடிட்டு தானே சார் இருந்தாரு. ரொம்ப சாதனை பண்ணிட்டாரு. வேங்கை வயல்ல 10 லட்சம் பேரை கூட்டினாரு, மாநாடு போட்டாரு. அந்த 10 லட்சம் பேரை கூட்டி என்ன பண்ணாரு? சங்கிகள், மோடிஜி இதை தவிர தானே பேசினாரு. சனாதனம், இந்த 3 தவிர இந்த மக்கள் 10 லட்சம் பேர் வந்தாங்களா? அவங்களுக்கு ஏதாவது ஒண்ணு சொன்னாரா? அது அவர் அதை பிரதானமா நினைக்கிறாரு. சீட்டு கூட கிடைக்கணும் ஒரு மாசம் காட்டினாரு. மக்கள் அவரை நம்பி வந்தாங்க. அதை அந்த மக்களை ஏமாத்திட்டாருன்னா நான் சொல்லுவேன். ஏன்னா குற்றச்சாட்டு தான் சொல்லுவேன். அந்த மக்களுக்கு ஒரு செய்தியும் சொல்ல அந்த அவ்வளவு பெரிய கூட்டத்துல மக்கள் செய்தி என்ன இருந்துச்சு? ஒண்ணுமே சொல்லல. மக்களுக்கு என்ன செய்தி சொன்னாரு? ஒரு செய்தியும் சொல்லலையே. பாஜக இந்தியாவுக்கு எவ்வளவு ஆபத்தானதுன்னு அவர் பேசுறதே மக்களுக்கு சொல்ல வேண்டிய முக்கிய செய்தி. அது முக்கியம் இல்லையாமா? அவரு உங்க பார்வையில இருந்து அது முக்கியம் இல்லாம அவர் வந்து சனாதனத்தை மட்டுமே பேசிட்டு இருக்காரு தவிர மக்கள் அவர் செய்த கலப்பணியை சொல்லணும். மக்கள் எப்படி வளர்ந்துருக்காங்க இல்ல. இன்னைக்கு ஏற்றத்தாழ்வுகள் இருக்கக்கூடாது, சம தர்மத்திற்காக சம உரிமைக்காக போராடணும்னு குரல் கொடுக்கிறவரு ஜான் பாண்டியன் சாரும். அதற்கு காரணம் சனாதனம்னு அவங்க நினைக்கிறாங்க, அதனால அதற்கு எதிராக குரல் கொடுக்கலாம். அது தவறு. அப்படி எப்படி கேட்டீங்கன்னா இப்ப அவரு நினைச்சது என்ன? பொது தொகுதி ரிசர்வ் தொகுதி வேணும்னு சொல்லி நினைச்சாரு. விடுதலை சிறுத்தை கட்சி தலைவர் கொடுத்தாங்களா? உங்களை அங்க எந்த லெவல்ல வச்சிருக்காங்க? அப்படித்தானே வச்சிருக்காங்க. 2 சீட்டு கொடுத்தா அப்படியே தர முடியாது சொல்லி அசிங்கப்படுத்தி அனுப்புனாங்களா இல்லையா? தென்காசி தொகுதியும் தனி தொகுதி தானே சார். இப்ப பாஜக கூட்டணியில ஜான் பாண்டியன் சார் நான் வந்து தனித்தொகுதியில தேவேந்திர குல வேளாளர்கள் இது பட்டியல இருந்து வெளியில பொண்ணு போராடிட்டு இருக்கோம். நான் பட்டியல சார்ந்தா இப்ப இருக்கோம். போறது வரைக்கும் நான் தனித்தொழில் நிக்கலாம்ல. அதன் அடிப்படை தான் நினைக்கும். இல்ல அதுதான் அது நீங்க சொல்றீங்கல்ல, அவங்களுக்கு வந்து ஒரு உரிய மரியாதை அவர் கேட்டது நாங்க கேட்கல. நான் கேட்டோம். நீங்க கேட்டதே தென்காசி மட்டும் தானா? இல்ல 4 தொகுதி கேட்டோம். பொது தொகுதி சேர்த்து தான் கேட்டோம். அவங்களுக்கு இந்த நேரத்துல கூட்டணி தர்மத்தை காக்கணும். இப்படிதான் எல்லாருமே ஒண்ணு அதே அளவுகோல் அவங்களுக்கும் பொருந்தும்னு பொருந்துன்னு சொன்னா அவர் பல ஆண்டுகளா அவங்களோட பயணிச்சுட்டு இருக்காருங்க. வெளியிலே வராம தேர்தல் காலகட்டத்தில் மட்டும் அவர் ஏன் அசிங்கப்படுத்துறாங்க?
அவருடைய நோக்கம் என்ன? மாநாடு கூட்ட நோக்கம் என்ன? ஒரு 4 சீட்டாக வாங்கணும் நோக்கம். 4 சீட்டு கிடைக்க வேண்டாம். +1 இதில் ஒன்று பொது தொகுதி ஒன்று, ரிசர்வ் தொகுதி ஒன்று தான் கேட்டு பண்ணாருனாரு. ஏன் கொடுக்கல? கொடுக்க வேண்டியதானே? இப்ப நீங்க இங்க அதிமுக கூட்டணி, நீங்க ஆரம்பத்துல இருந்து இருந்த விஷயத்துல அதிமுக அதிக வாக்கு சதவீதம் வச்சிருந்த ஒரு கட்சி சார். நீங்க ஏன் இப்பவும் சார் அந்த சொல்றேன், அதிமுக அதிக சதவீதம் வைத்தது உண்மை. வைத்திருப்பது? இப்ப இல்ல. உடைஞ்சிட்டாங்கல்ல. உடைஞ்சிட்டுல, அதிமுக உடைஞ்சிட்டுல. உடைஞ்சதற்கு பிறகு ரிசல்ட்ஸை காமிச்சாங்களே நான் கேட்கறேன். எப்படி காட்டினாங்க சொல்லுங்க? கூட்டணியில காட்டினாங்க. அதை போய் நீங்க முடிவு எடுக்கக்கூடாது. இப்ப இந்த எலெக்ஷன் ரிசல்ட்ஸ்ல வேற மாதிரி இருக்குங்கிறீங்களா? இந்த எலெக்ஷன்ல என்ன சொல்ல போறாங்க? எங்களோட கூட்டணி இருந்துச்சு, அதனால தான் கூட்டணி தலைவர் போற சொல்ல போறாங்க. அதிமுக ஓட்டு இல்ல. பாஜக கூட்டணி எவ்வளவு % வாங்கும்னு நினைக்கிறீங்க? அதிக இடங்களில் வெற்றி பெறுவார்கள். அது தேர்தல் களம் இல்லையா அது? அதனால இப்போ சர்வே பண்ணும்போது நம்ம தொகுதியில நம்ம ஜெயிப்போங்கிற கான்செப்ட்ல இருக்கும். நமக்கு திமுக மட்டும்தான் போட்டி. அதிமுக 3வது இடம், அவ்வளவுதான். அதனால பிஜேபி அபிரமான வளர்ச்சி. நீங்க ஏன் சார் அதிமுக கூட்டணில இருந்து வெளியே வரீங்க? சீட்டு எக்மோர் சீட் கொடுத்ததான் சீட்டு பிரச்சனை. கொடுத்து, ஆமா, அது ஒரு பிரச்சனை. அது ஒரு முக்கிய காரணம் தான். இனி பழி வாங்கினாங்கன்னு ஒரு காரணம். அது ஒரு காரணம், இல்லைன்னா சொல்ல முடியாது. தென் மாவட்டத்தில் நான் கொடுக்க கேட்டு எத்தனை திரும்ப கேட்டிருப்பேன்? எத்தனை திரும்ப போய் அவங்ககிட்ட கேட்டு சண்டையே போட்டேன். தென் மாவட்டத்தில் நிற்க எக்மோரில் கான்ஸ்டியூன்சியில் எப்படி நிறுத்துறீங்க? எப்படி நீங்க ஏற்கனவே நின்னீங்கல்ல சார்? ஆனா எக்மோர்ல அந்த நின்றுக்கீங்க. புரட்சி தலைவி அம்மாவுடைய இது இவங்களுக்கும் வித்தியாசம் இருக்குங்க. அவங்க இருந்ததுன்னா நாங்கள் இருந்தால் ஜெயிச்சிருப்பேன். அதிமுகக்காரன் பூரா பேரும் துறவுமலா பண்ணான். ஒட்டுமொத்தமாக துறவு பண்ணாங்க. திமுக வேலை பார்த்தாங்க. என் கூட பயணம் பண்ணுறது நைட்டு போய் அவனுக்கு வேலை செய்யுது. கொடுமையான கொடுமைக்கார பசங்க அங்கே இருக்கவங்கலாம். அதிமுக துறவம் தான் பண்ண. மாவட்ட செயலர் எல்லாம் துறவம் பண்ணாங்க. ரிப்போர்ட் எடுத்து எடப்பாடிகிட்ட கொடுத்தேன். அண்ணன் எடப்பாடி என்ன பார்த்துட்டு உடனே நடவடிக்கைன்னாரு. அன்னன்னைக்கு அப்டேட் பண்ண என்னென்ன துரோகம் பண்ணுறான்னு சொல்லி எலெக்ஷன் கேம்பெயின் இருக்கும்போது சொல்லிட்டு இருந்தேன். அவர்கிட்டையும் மிஸ்டர் ஜெயக்குமார்ட்டையும் 2 பேரும் சொல்லும்போது உடனே மாவட்ட செயலர் மாற்றுறாங்க, அங்கே பண்ணாங்க. இப்பவும் அதே ஆளை வச்சு தான் இருக்காங்க, வேலை பார்க்காங்க. எப்படி துரோகம் பண்ணணும் வச்சுருந்தா கட்சி எங்கே உருப்படும்? உடனே தூக்கணும்ல. கட்சி நடவடிக்கை நடப்போம். அப்போ எடப்பாடி என்னெல்லாம் சேர்ந்து எனக்கு துரோகம் பண்ணாங்களே தான் நான் நினைப்பேன். பழிவாங்களுக்கு நாங்கள் நிறுத்துறீங்களா? தென் மாவட்டத்தில் தான் அன்றைக்கி சட்டமன்ற உறுப்பினர் தான். ஏன் நிறுத்தலை? அந்த காரணம் தான் நீங்க அதிமுகவோட அது பாஜக ஒரு காரணம். அது ஒரு காரணம். ஆனா நீண்ட ஆண்டுகளாக நான் பயணம் பண்றது என்டி அலைன்ஸ். இன்னும் பட்டியல் சாதியில இருந்து உங்களை வெளியேற்ற நடவடிக்கையை பிரதமர் மோடி எடுக்கல. எடுப்பாருங்கிற ஒரு நம்பிக்கையோட இருக்கு. ஏன்னா இப்போ 7 உட்பிரிவுகளை உள்ளடக்கி தேவேந்திர குல வேளாளர் அரசாணை கொடுத்தது அவர் தான், பிரதமர் தான். அதுக்கு தேவேந்திர குல மக்கள் நன்றியா இருப்பாங்க. ஏன்னா அது இதுவரைக்கும் யாரும் செய்யல. மீண்டும் பட்டியலிருந்து வெளியில பொண்ணு போராடிட்டு இருக்கோம். பிரதமர் சாமி அவர்கள் பிரதமர் மேல பல குற்றச்சாட்டுகளை வைக்கிறதுக்கு காரணம் இன்னும் பட்டியல் சாதியில இருந்து வெளியேற்றாததான். அவர் அரசியலுக்காண்டி பேசுவார். அவர் அரசியலுக்காண்டி நாளைக்கு பிஜேபி ஓடி வந்துருவாரு, நாளை கழிச்சு திமுக ஓடுவார். அவர் இது மலம் மாறி போறவர். நான் ஒரே ஸ்டாண்ட் பை நிற்கிறாரு. ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்கு. அவரு எங்க வேணாலும் போவார். நாளைக்கு கம்யூனிஸ்ட் கூட சேருவார். அவரெல்லாம் சொல்லவே முடியாது. அவர் அரசியலுக்காக வேண்டி என்ன வேணாலும் பண்ணுவார். இன்னொரு என்ன பிஜேபி அவருக்கு துரோகம் பண்ணுச்சு? சும்மா தேவையெல்லாம் பேசுறாரு. என்ன துரோகம் பண்ணுச்சு? அவருடைய தேவேந்திரோட அரசாணை வாங்கின 40 வருஷம் கழிச்சு கிடைச்சிருக்கு. அதுக்கு நன்றி வேண்டாமா அந்த ஆளுக்கு? சும்மா அதெல்லாம் நீங்க சொல்லாங்க. அவர் ஒரு டாக்டர். அவர் சந்தர்ப்பத்திற்காக எங்க வேணாலும் மாறி போறவர். நீங்க பார்த்து அரசியல் கிளம்பி அப்படித்தான். இப்ப திமுக கூட்டு ஓடி இருப்பாரு. திமுக ஒரு சீட்டு கொடுத்து உனக்கு பணம் கொடுத்தா ஓடி இருப்பாரு. பல கஷ்டமான சூழல்கள்ல மக்கள் புரிஞ்சுக்கணும். பாஜகவை தமிழ்நாடே விமர்சிக்கும் போது நான் கூட இருந்து குரல் கொடுத்து நான் அதனால என்னோட ஓட்டு வங்கியவே நான் இழந்தேன். என்ன இழந்தாரா? நீட் உள்ளிட்ட பிரச்சனைகள்ல பேசி என்னுடைய தொண்டர்கள் அதனால எவ்வளவு கஷ்டப்பட்டு நான் 2024 இப்போ தேர்தலுக்கு முந்தின நாள் வரைக்கும் பிஜேபி வாழ்குன்னு சொன்னாரு. எப்படி சொன்னாரு? பிஜேபி தான் நல்லது, மோடி நல்லா இருக்கணும், ஆர்எஸ்எஸ்ல போய் சேர்ந்தாரு, மேல போய் பேசி எதுக்கு அப்படி போனாரு? இப்போ தேர்தலில் ஒரு எதிர்பார்ப்போட இருந்தார். வெளிப்படையா கேட்கணும்னா தென்காசி தொகுதி அவர் கொடுக்கல, என்ன போனாரா? அது எனக்கு தெரியாது. ஏன் தென்காசி தொகுதியில் கோயம்புத்தூர் போய் நிற்க வேண்டியதானே? அவர் ஊர் தென்காசியா? சொந்த ஊராது? தமிழ்நாட்டில் உள்ள எத்தனை தொகுதிக்கு ஓடி போக வேண்டியதானே? 6 முறை போட்டியிட்ட தொகுதி சார். அவர் 6 முறை ஜெயிச்சிட்டாரான்னு கேட்கிறேன். 6 முறை போட்டியிடறதுக்கு யாருக்கு வேணா உரிமை இருக்கு. நீங்க கூட போட்டிடலாம். எஸ்சி கான்ஸ்டியூன்சியா இருந்தா நீங்க எஸ்சியா இருந்தா போடலாம். ஆனா அவர் 6 முறை போட்டு எவ்வளவு ஜெயிச்சிட்டாரு சொல்லுங்களேன். இல்ல அப்ப வெற்றினா முக்கியம்னா அவர் வேற தொகுதி தேடி போயிருக்கலாம். அவரு இந்த தொகுதி மேல ஏதோ ஒரு அக்கறையின் காரணமாக. அக்கறை கிடையாது. அப்படி அக்கறை கிடையாது. அவருடைய எண்ணங்கள் என்னன்னு அவர்கிட்ட தான் நீங்க கேட்கணும். இந்த மக்களை படுகுழியில தள்ளிக்கிட்டு இருக்காரு தான் நான் சொல்லுவேன். ஓட்டு போட்ட மக்களை ஏமாத்திட்டு இருக்காரு என்னுடைய கணிப்பு. அது அந்த மக்கள் அவருக்கு இந்த திருப்பு வாக்களிக்க மாட்டார். தேவேந்திரோட மக்களே வாக்களிக்க மாட்டார். தென்காசி தொகுதி சார்ந்து பல்வேறு விஷயங்களை பலரும் பேசும்போது ஒரு குறிப்பிட ஒரு முக்கியமான விஷயம், இந்த தொகுதியை ஆனந்தன் ஐயாசாமி அவர்களுக்காக பாஜக ரெடி பண்ணிட்டு இருந்தது. ஜான் பாண்டியன் அவர்களுக்காக அவர் விட்டு கொடுத்துட்டாரு. அதை கிருஷ்ணசாமி அவர்கள் அந்த விஷயங்கள்னாலதான் வெளியே போனார்னு சொல்றாங்க. உங்களுடைய பார்வை? இது ஆனந்தன் ஐயாசாமி எனக்கு தேர்தலுக்கு நான் தேர்தலில் நிற்கும் பொழுது எனக்கு தெரிஞ்சு ஒரு மாதத்துக்கு முன்னால் தான் ஆனந்தனை தெரியும். ஆனந்தன் சின்ன பையன், அந்த தம்பி தான். ஒரு மாதத்துக்கு முன்னால் ஆனந்தனை பார்த்துருக்கேன்.
அவரை பற்றி எனக்கு சரியாக தெரியாது. அவர் இங்கே களப்பணி ஆடினார் வச்சார்னு இங்கே உள்ளவங்க சொல்கிறாங்களே தவிர இப்போ எங்களோட இணைஞ்சிருக்காரு, களப்பணி நடந்துக்கிட்டு இருக்கு. அதனால அது ஒரு பெரிய விஷயமே. இங்க உங்களுக்கு பாஜகவோட சப்போர்ட் எந்த அளவுக்கு இருக்கு சார்? நல்லா இருக்கு, நல்ல மகிழ்ச்சியாக இருக்கு. எல்லா பகுதியிலையும் எழுச்சியாக இருக்காங்க. நிர்வாகிகள்லாம் வச்சு நல்லா அருமையாக வேலை செய்கிறாங்க. Okay. கூட்டணி கட்சியினரா இருக்கிறவங்களுக்கு தேர்தல் ஆணையம் அவங்க கேட்கிற சின்னத்தை கொடுக்குறாங்க. ஆனா எதிர்க்கட்சியினருக்கு கொடுப்பது இல்லைங்கிற ஒரு விமர்சனத்தை ஈவன் உங்க தொகுதியில உங்களை எதிர்த்து கண்டெஸ்ட் பண்ற கிருஷ்ணசாமி முதற்கொண்டு முன்வைக்கிறார். அதனாலதான் தான் ரெட்டலையில போட்டியிடுறதாகவும் சொல்றாரு. பயந்து போய் போட்டிடுறாரு. தேர்தல் நிற்கிற வரைக்கும் நான் தனியாக நிற்பேன், நான் தனித்துவத்தை காட்டுவேன், நான் யாருன்னு காட்டுவேன், அதிமுகவோட புதிய தமிழக கூட்டணி அப்படி தான் சொல்லிட்டு இருந்தார். மாறி மாறி இதுக்கு முன்னால் 19 இதே மாதிரி பண்ணார் தெரியுமா அவங்களுக்கு? தனிச்சு சின்னத்தை அனுப்பேன்னு சொல்லி சண்டை போட்டு நின்னார். இங்கே இருக்க அதிமுககாரங்க எல்லாம் ஒன்றா சேர்ந்துட்டாங்க. நீ தனிச்சு நின்னா ஜெயிக்க முடியாது, ஓட்டு போட மாட்டேன், ஸ்ட்ரைக் பண்ண உடனே மாடி ரெட்டெல்லாம் வாங்கிட்டு நின்னார், தோந்து போனார். இப்பவும் அதே நிலை தான், ஸ்டண்ட் பண்ணார். நான் தனிச்சு நிற்க போகிறேன், அதிமுக கூட்டணி நிற்க போகிறேன்னு ஒரு ஸ்டண்ட் அடித்தார். அப்போ இப்போயும் அதே நிலை தான். நீங்க ஏன் சார் தாமரையில போட்டிடுறீங்க? எனக்கு பிடிச்சிருக்கு போட்டுறேன். மோடியை பிடிக்கும், பிஜேபி பிடிக்கும். பிடிச்சதுனால நான் தனி கட்சி இருந்தாலும் கூட எனக்கு பிடிச்ச இடத்துல நிற்கணும் தானே, நான் அதனால பண்ணிக்குவோம். இந்த இதே களத்துல 2019 அதிமுக, பாஜக, தேமுதிக, பாமக எல்லா கட்சிகளும் ஒன்றிணைந்தே திமுக வீழ்த்த முடியல. இந்த தடவை நீங்களே 2 பேரும் பிரிஞ்சிருக்கும் போது எப்படி வீழ்த்த முடியும்னு நினைக்கிறீங்க? உங்களுடைய நம்பிக்கை தான், மக்களுடைய எழுச்சி. அவங்க செய்யாத துரோகங்கள், மக்களை ஏமாத்துறது, திமுக பண்ணது ஏமாத்துறது, அவங்க பண்ண துரோகத்தெல்லாம் வச்சு தான் நாங்கள் ஓட்டு கேட்டுட்டு இருக்கோம். அதை வச்சு மக்கள் நம்புவாங்கன்னு நம்புறோம். தென்காசி தொகுதியில கண்டெஸ்ட் பண்றீங்க. தென்காசியில் நீங்க எம்பி ஆகும் பட்சத்துல உங்களுக்கான கனவுகள் என்னவா இருக்கு? ஏன் உங்களுக்கு வாக்களிக்கணுங்கிறத நான் உங்களை தொந்தரவு பண்ணாம நேரடியா நீங்க மக்களை பார்த்து கேட்கலாம். இந்த பகுதியில் தென்காசி பகுதி பாழடைஞ்ச பகுதியாக நான் பார்க்குறேன். அப்படி ஆக்கிட்டாங்க இதுக்கு முன்னால் இருந்த பாராளுமன்ற உறுப்பினர்லாம். பாராளுமன்றத்தில் தென்காசி தொகுதியை பற்றி ஏதாவது ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் பேசியிருக்காருன்னு பார்த்து இது வரைக்கும் வரலாறுலே கிடையாது. ஜெயிப்பான் போவான், படத்துக்கு வாங்கி தூங்குவாங்க, அவ்வளோதான். எனக்கு என்ன ஒரு கனவு இருக்குன்னு சொன்னால், இந்த மாதிரி குற்றாலம் பக்கத்தில் இருக்குது, இதை உலகத்தர மையமாக கொண்டு வரணும்னு ஆசை இருக்குது. இது உலக சுற்றுலா மையமாக ஆக்கிறதுக்கு ஆசை இருக்குது. இது போல் நிறைய விளைச்சல பூக்கள் நிறைய விளையுது. நீங்கள் பார்த்துருப்பீங்க. பூக்களுக்கு சென்ட் ஃபேக்ட்ரி கொண்டு வரலாம். இதை யாரால் பண்ண முடியும்? பிரதமரால் தான் பண்ண முடியும். அது மாதிரி ஸ்டாக் ரூம், அதாவது எலுமிச்சம்பழம் சாகுபடி இங்கே அதிகமாக இருக்குது. விவசாயிகள் அதிகமாக சாகுபடி பண்ணாங்க. எலுமிச்சம்பழத்தை சாகுபடி பண்ணி விலையை அதிகமாக நேரத்தில் விற்கிறதுக்குள்ளான விலைகள் சாகுபடி பண்ணதுக்கு ஸ்டாக் ரூம் இல்லை. அதே மாதிரி ஹைடெக்காக இங்கே கொண்டு வரணும், ஐடி பார்க்கெலாம் கொண்டு வரணும். இந்த மாதிரி எல்லாம் என்னுடைய கனவுல இருக்குது. இதை என்னால் பிரதமர்கிட்ட பேச முடியும்னு நம்பிக்கை இருக்குது. நான் அவங்களோட தொடர்பில் இருக்கிறேன். என்னால் அந்த மக்களுக்கு வாங்கி சாதிச்சு பண்ண முடியும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு நான் இருக்கிறேன். நிச்சயமாக செய்வேன். எல்லா சமுதாயத்துக்கும் சாதி பத பேதமின்றி எல்லாருக்கும் செய்யணும்னு ஆசை இருக்குது. அதன் அடிப்படையில் தான் மக்கள்கிட்ட ஓட்டு கேட்டுட்ருக்கேன். நிச்சயமாக நான் அவங்க தாமரை கழிப்பாங்க. பிரதமர் வேட்பாளரே இல்லை. இப்போ திமுகவில் பிரதமர் வேட்பாளர் பிரதமரே இல்லாவிட்ட போய் இந்த பாராளுமன்றத்தில் போய் இவங்க யார்கிட்ட போய் பேச போகிறாங்க? செவுத்திரியா பேச முடியும்? பிரதமர்கிட்ட தான் சொல்லணும். பிரதமர் இந்த மூணு திருப்பு நான் ஜெயிக்க போகிறாங்க, அவங்க தான் உட்கார போகிறாங்க. நான் அதே வேட்பாளர், நான் பாரதிய ஜனதாவுடைய வேட்பாளர் நிற்கிறேன். என்னால் செய்ய முடியும்னு மக்களுக்கு நம்பி இருக்குது. ஒன்றே ஒன்று சொல்ல, தேவேந்திர குல வேளாளருக்கு அரசாணையை கொடுத்தது யார்? மோடிஜி பிரதமர் தானே கொடுத்தாரு. இப்போ பட்டியலிருந்து வெளியில் போனால் அவர் தானே கொடுக்க முடியும். திமுக ஸ்ரீராணி போய் பேச முடியுமா? பேசுவாங்களா? பட்டியலிருந்து வெளியில் போகணும் பேசுவாங்களா? நான் பேசுவேன். இப்போ டாக்டரே நிற்கிறார் அதிமுக, அவர் தான் பிரதமரே இல்லாத வேட்பாளர் நிற்கிறார். அவர் யார்கிட்ட போய் பேசுவார்? பிரதமரால் மட்டும்தான் பட்டியல் இனத்திலேருந்து வெளியே செல்வதற்கு அரசாணை கொடுக்க முடியும். வேற யாராலையும் முடியாது. நாங்கள் அவரை நம்பி நிற்கிறோம். அவர் செய்வார். அவரோட கைகோர்த்துருக்கிறோம். இன்னும் வருகிற பாரத பிரதமர் அவர் தான். பிரதமரே இல்லாத கட்சிகள் போய் என்ன மக்களுக்காக தொண்டு செய்ய முடியும், சாதனை பண்ண முடியும்? அதனால் சாதனை செய்வதற்கு நாங்கள் காத்துட்ருக்கேன். இந்த மக்கள் நிச்சயமாக தாமரைக்கு வாக்களிப்போம். பல்வேறு கேள்விகளுக்கும் பதிலளிச்சிருக்கீங்க. உங்கள் நேரத்துக்கும் கருத்துக்கும் மிக்க நன்றி சார். நன்றி.